பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப கோமதி ராஜியோட போலீஸ் கனவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. ஆமாங்க, ஆரம்பத்துல கோமதி வந்து கதிர் பேசின பேச்சுக்கு கொஞ்சம் கோவமா தான் இருக்காங்க. கிச்சனுக்குள்ள ராஜி வந்தோன்னு குத்தலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மீனா என்ன பண்றாங்க, கோமதியை புகழ்ந்து பேசி நல்லா குழப்புறாங்க. அத்த இந்த விஷயத்துக்கு நீங்க கோவமெல்லாம் பட தேவையில்ல, உண்மையிலே சந்தோஷம் தான் படணும். ஏன்னா கதிர் வந்து பொண்டாட்டி மேல அக்கறை வச்சு இவ்வளவு விஷயத்தையும் பண்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நீங்க வளர்த்த வளர்ப்புத்த நீங்க கதிர் அந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்கீங்கன்ற மாதிரிலாம் புகழ்ந்து பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டோன்னா கோமதிக்கு ஒரே குஷியாயிடுது. ராஜிட்ட சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ராஜியோட கனவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியன் வீட்டுக்கு வராது. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவருக்கு பிடிக்காத விஷயத்த யாராவது பண்ணா பாண்டியன் லைட்டா ஜாடமாடையா பேசுவார்ல, அதே மாதிரிதான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா ராஜி, இன்னைக்கு ஓட போலையான்னு கேட்பாரு. ராஜி எந்த பதிலுமே சொல்லாம திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் சொல்றாரு, ராஜி இவனை நம்பிலாம் எந்த விஷயத்திலயும் இறங்காதப்பா, இவனுக்கு இவனையே பாத்துக்க தெரியாது. இவனை நம்பி நீ போனா உன்னையும் கவுத்து விட்டுருவேன். உன நான் வேலைக்கெல்லாம் போவேனான்னு சொல்லல, மீனா மாதிரி மயிலு மாதிரி நீ ஏதாவது சாதாரண வேலைக்கு போப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. அப்ப கோமதி இடையில வந்து, எங்க போதும் விடுங்க, கதிர ராஜி ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல, என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நாம அவங்க விஷயத்த தேவலாம் தலையிட வேணான்றாங்க. அதுக்கு பாண்டியன் வந்து, என்னடி அதுக்குள்ள கட்சி மாறிட்டுன்னு கேட்பாரு. பதிலுக்கு கோமதி சொல்றாங்க, நான் ஒன்னும் கட்சியெல்லாம் மாறல, தேவையில்லாம அவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க வேணாம்னு சொல்றேன், அதை புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. பாண்டியனும் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ராஜி போலீஸ் ஆறதுக்கு இருந்த பெரிய தடை விலகின மாதிரி இருந்தேன். ஆமாங்க, இனிமே பாண்டியன் வந்து இந்த விஷயத்துல பெரிய அளவுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா, குமார் வந்து அரசிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரு. ஆமாங்க, அரசி வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப குமார் வந்து அரசிட்ட பேசுறாரு, உன் காலேஜ் பஸ் வந்து வழியிலே பிரேக் டவுன் ஆகி நிக்குது, அது இப்போதைக்கு ரெடி ஆகி வரதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, வா நான் அவனை காலேஜில் டிராப் பண்றேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு அரசி வந்து, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்றாங்க. குமாரும் விடாம கம்பல் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப அரசு சொல்றாங்க, இங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில சண்டை இருக்கு, நீங்க வேற இப்படிலாம் வந்து பேசுறது யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான், இங்கேருந்து கிளம்புங்கன்னு வாங்க. இப்பதான் குமார் ப்ரப்போஸ் பண்றாரு. இங்க பாரு அரசி, ராஜியும் கதிரும் கல்யாணம் பண்ணனால எங்க பெரியப்பாவும் அப்பாவும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. அந்த கோவம்லாம் தீரணும், நம்ம ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்கறாரு. அதை கேட்டோன்னா அரசிக்கு செம டென்ஷன் ஆகுது. இங்க பாருங்க, தேவலாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க, இல்லைன்னா எங்க அப்பா கால் பண்ணி வர வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுவாங்க. குமார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஒன்று குமார் வந்து அரசிட்ட மெதுவா பேசி அவங்க மனசை மாற்றி அவங்கள கூட்டு போய் கல்யாணம் பண்ணுவார். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை குமாரோட பிளானை தெரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் குடும்பம் வந்து அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த கல்யாணத்தப்ப குமார் வந்து ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு. அப்போதைக்கு பாண்டியன் வந்து வேற வழி இல்லாமல் பழனியை பிடிச்சி அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் நடக்கலாங்க. இதுல எது நடக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஜோடி வரும், குமார் அரசியா இல்ல பழனி அரசியா? மறக்காம கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.